யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக திமுக ஆட்சி இருப்பதாக தவேக தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார். சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் புற்றுநோய் பிரிவு மருத்துவர் பாலாஜி கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள தவேக தலைவர் விஜய், தமிழ்நாட்டில் பட்டப்பகலில் அரங்கேறும் குற்றச்செயல்கள் சட்டம் ஒழுங்கின் சீர்கேட்டையே காட்டுவதாக விமர்சித்துள்ளார். அரசு ஊழியர்கள், வியாபாரிகள், பொதுமக்கள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக இந்த ஆட்சி உள்ளது என்பது தினம் தினம் நிகழும் குற்றச்செயல்களால் நிரூபணமாகிறது எனவும் விஜய் குறிப்பிட்டுள்ளார். அரசு மருத்துவரின் உயிருக்கே பாதுகாப்பில்லாத நிலை ஏற்பட்டிருப்பதற்கு தமிழக அரசின் மெத்தனப்போக்கே காரணம் எனவும், கத்திக்குத்தில் படுகாயமடைந்த மருத்துவர் பாலாஜி விரைவில் பூரண குணமடைய பிரார்த்திப்பதாகவும் விஜய் கூறியுள்ளார். மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் சட்டப்பூர்வமான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டுமெனவும் விஜய் வலியுறுத்தியுள்ளார். சிகிச்சை அளிப்பதில் எந்த மருத்துவரும் பாகுபாடு பார்ப்பதில்லை என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கமளித்துள்ளார். நோயாளியை காணச் செல்வதாக கூறி மருத்துவமனைக்குள் செல்ல அனுமதி பெற்று மருத்துவர் பாலாஜியை விக்னேஷ் என்பவர் தாக்கியிருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்தார். இவர் ஒருத்தர் தனியா வந்தவர் டாக்டர் பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காரு. இவர் ஏற்கனவே இங்க ஓபி சீட்லாம் இல்லாம வர முடியாது. ஏற்கனவே அவங்க மதருக்கு இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்ததால கியூமோ தொடர்ச்சியா பண்ணிட்டு இருந்ததால அவர் அட்டெண்டரா இங்க வந்து பழக்கமாயிருக்காரு. அதனால மற்றவங்களும் கூட இவர் ஏற்கனவே இங்க வரவர் தானன்ற மாதிரி விட்டுருக்காங்க. அப்போ இவர் ரூம்குள்ள அந்த டாக்டர் போய் பார்த்து இந்த சம்பவம் நடந்திருக்கு. சிகிச்சை வழங்குவதில் எந்த மருத்துவரும் வஞ்சகம் பார்ப்பதில்லை என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். அவர் இங்க ஒரு 6 கியூமோதெரபி அவங்க மதருக்கு கொடுத்துருக்காங்க. அதுல அவர் திருப்தி அடையில, நுரையீரல் பாதிப்பு இந்த கியூமோ கொடுத்ததால வந்தது, அது மாதிரி ஏதோ வேற தவறுதலான ஒரு புரிதல் வந்திருக்கு. எந்த டாக்டருமே ட்ரீட்மெண்ட்ல என்ன பண்ண மாட்டாங்க. ஒரு மிக சிறப்பா, அது குறிப்பா இந்த மருத்துவமனையில புற்றுநோய் மருத்துவம்ங்கிறது ரொம்ப சிறப்பாகவே பண்ணிட்டு இருக்காங்க. விக்னேஷின் தாயாருக்கு சிறப்பான சிகிச்சை வழங்கப்பட்டதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளில் நேற்று மழை பெய்தது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக சென்னையில் நேற்று லேசான மழை பெய்தது. அதே நேரம் புறநகர் பகுதிகளான குன்றத்தூர், மாங்காடு, சிறுகடத்தூர், மலையம்பாக்கம், சிக்கிராயபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மாலை நேரத்தில் மழை பெய்தது. இதனால் பள்ளி முடிந்து மாணவ மாணவிகள் மழையில் நனைந்தபடி வீடுகளுக்கு திரும்பினர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் காலை முதலே சாரல் மழை பெய்தது. மேல்மருவத்தூர் அருகே செண்டிவாக்கம் என்ற பகுதியில் மழை பெய்தது. இந்த சூழலில் கிளாம்பாக்கத்தில் இருந்து சேத்துப்பட்டு நோக்கி சென்ற அரசு பேருந்து செண்டிவாக்கம் அருகே வந்தபோது மாடுகள் குறுக்கே வந்ததால் அதனை வலது பக்கமாக ஓட்டுநர் திருப்பியுள்ளார். சாலை ஓரத்தில் ஈரமாக இருந்ததால் பள்ளத்தில் பேருந்து சிக்கி விபத்திற்குள்ளானது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று முன்தினம் இரவு முதல் கனமழை பெய்ததால் சீர்காழி அருகே எடமணல் ஊராட்சியில் உள்ள அப்துல் கலாம் நகரில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் சூழ்ந்தது. இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டது குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி நேரில் ஆய்வு செய்தார். மேலும் மழைநீரை வடிய வைக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் 21 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் 2வது நாளாக கனமழை பெய்தது. நெல்லை மாவட்டத்தில் மாநகர பகுதியான கேடிசி நகர், மகாராஜ் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும், ஏர்வாடி, வள்ளியூர், மூலக்கரைப்பட்டி, ரெட்டியார்பட்டி உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் கனமழை பெய்தது. இந்நிலையில் இன்று 21 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன்படி செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, விருதுநகர், தென்காசி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 21 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 20ஆம் தேதி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. வரும் 20ஆம் தேதி காலை 10:30 மணி அளவில் இந்த கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
கூட்டத்தில் உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் துரைமுருகன் அறிவித்துள்ளார். இந்த கூட்டம் திமுகவின் ஆக்கப் பணிகளுக்காக நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. அண்மையில் ஒருங்கிணைப்பு குழுக்கள் மற்றும் களப்பணிகள் குறித்து கட்சித் தலைவர் ஸ்டாலின் ஆய்வுகளை தொடங்கியுள்ளார். இந்நிலையில் உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டம் அரசியல் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. பாஜக கூட்டணி குறித்த சர்ச்சைகளுக்கு எடப்பாடி பழனிசாமி முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். திமுகவிற்கு எதிரான ஒத்த கருத்துடைய கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கப்படும் என கூறிய எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதில் தெளிவாக இருப்பதாக விளக்கம் அளித்துள்ளார். உங்களோட கூட்டணிக்கு பாமகவையும் பாஜகவையும் வரவேற்க கதவு திறந்து வச்சிருக்கீங்களா? கதவு திறந்து வச்சிருக்கு, கதவு மூடுறதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் மற்ற கட்சிகள் அப்படி இருக்கும். அதிமுக வரது பொறுத்த வரைக்கும் ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து இந்த லஞ்ச லாவணியம் உள்ள இந்த அரசை மக்களோட ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. சூழ்நிலைக்கு தக்கவர் தான் கூட்டணி அமைக்கிறாங்க. அந்த தேர்தலுக்கு நெருங்கின்ற பொழுதுதான் அந்த கூட்டணி யாரோட தலைமையில யார் கூட்டணி இருப்பாங்க என்று தெரிய வரும். அதுக்கு முந்தி எது சொன்னாலும் நிக்காது. ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன், தெளிவா நான் சொல்லியாச்சு. நாடாளுமன்ற தேர்தல் இருக்கும் போதே நடக்கின்ற பொழுதே கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலும் சரி, பல்வேறு ஊடக பேட்டியிலும் சரி, பத்திரிகை பேட்டி கொடுக்கும்போது தெளிவா சொல்லிட்டேன். சட்டமன்ற தேர்தலின் போது பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி இல்லை என்று சொல்லப்பட்டு விட்டது. அதை வைத்து மீண்டும் மீண்டும் நீங்க கேள்வி கேட்டு இருக்கிறீங்க. என்ன சொல்றது? ஏற்கனவே நாங்கள் ஒரு முடிவு செஞ்சு அறிவிக்கப்பட்டு விட்டது. திமுக எங்களுடைய எதிர்கட்சி. திமுக மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பது நோக்கம். அதோட பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி இல்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அதில் தெளிவா இருக்கிறோம். அதனால எதையும் பொருத்தி பேசக்கூடாது. சட்டப்பேரவைத் தேர்தலில் பொய்யான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணிக்கு எதிராக நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் மனு தாக்கல் செய்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் ஜோலார்பேட்டை தொகுதியில் KC வீரமணி போட்டியிட்டார். அப்போது பிரமாண பத்திரத்தில் தவறான தகவல்களை அளித்ததாக கூறி ராமமூர்த்தி என்பவர் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார். KC வீரமணி மீதான புகாரில் நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்திலும் ராமமூர்த்தி மனு தாக்கல் செய்தார். இதன்படி உரிய நடவடிக்கை எடுக்க தலைமை தேர்தல் அதிகாரிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் KC வீரமணி பிரமாண பத்திரத்தில் சொத்துக்களை மறைத்து காண்பித்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் தேர்தல் அலுவலர் மனு தாக்கல் செய்துள்ளார். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 125A பிரிவின் கீழ் நாட்டிலேயே முதல் முறையாக அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி மீது மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வழக்கு வரும் 26ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என தென்காசியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உறுதியளித்தார். தென்காசி மாவட்டம் வாசுதேவன் நல்லூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் பீகார் மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதாகவும் இப்பொழுது தெலுங்கானா மாநிலத்தில் நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். மேலும் ஆசிரியர் மற்றும் மருத்துவர்கள், ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு பணம் கொடுக்க நிதி இல்லை, ஆனால் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்க பணம் இருக்கிறதா என கேள்வி எழுப்பினார். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க இவர்கள் ஏன் இவ்வளவு ஆண்டுகளாக பெரியாரை பேசி, அண்ணாவை பேசி, சமூக நீதி பேசிய இந்த பெருமக்கள் இவ்வளவு காலமாக சாதிவாரி குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? தொடர்ந்து பேசிய சீமான், அருந்ததியருக்கான உள் ஒதுக்கீட்டை நாம் தமிழர் கட்சி எதிர்க்கவில்லை என்றும் அதில் உள்ள குறைகளை மட்டுமே கூறி வருவதாகவும் கூறினார்.